வணக்கம். இந்த பதிவில் குரு தசையில் சனி புத்தி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு குருவானவர் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எதிர்த்தன்மை உடைய ஒரு கிரகம். இந்த குரு 8ஆம் அதிபதியாக வர்றதுனால இது ஒரு குரு தசையானது 16 வருட காலங்கள். இந்த 16 வருட காலங்களில் இந்த சனி புத்தியானது 2 வருடம் 6 மாதம் காலங்கள் இந்த சனி புத்தியானது இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியாக இந்த சனி புத்தி வரக்கூடிய அமைப்புகளில் குரு தசை வரக்கூடாத தசைனாலும் கூட இந்த சனி புத்தியானது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய மனதளவில், தந்தை வழியில், அதே போல் வெளிநாட்டு தொடர்பு, முதலீடுகள் இது எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தியாக சனி புத்தி கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு வீடான துலத்தில் அவர் உச்ச அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல ஏற்ற அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு 16 வருட காலங்கள் என்பது ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் பாவத்தினுடைய தன்மையே கண்டிப்பாக தருவாங்க. வழக்கு, பிரச்சனை, தேவையில்லாத மன சிக்கல் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு குருவாக இருந்தாலும் இருக்கும். குறிப்பாக இந்த குரு இங்கே ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஆட்சியோ உச்சமோ அடையாமல் சுபத்துவ சூட்சும வலுவின் பிரகாரம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்த்தன்மை உள்ள கிரகங்கள் நீச்சம் பெற்று நீச்ச பங்க அமைப்பில் இருக்கும்போது, இல்லை பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் சுபகாரகம், அதே போல் சுப நிகழ்ச்சி, சுப விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும். அந்த வகையில் குரு தசையானது இந்த காலகட்டங்களில் அதன் மூலயமாக சில சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அவர்களுடைய தன்மைகளில் குழந்தைகள் மூலயமாக இது எல்லாமே தரும். சனி புத்தியானது இந்த 2 வருடம் 6 மாத காலங்கள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. சமசப்தம பார்வையில் இருக்கும் பொழுது இங்கே குரு கெடக்கூடிய ஒரு அமைப்புகளை, சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளாம் இருக்கும். குறிப்பாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு 2, 5 மற்றும் உங்களுடைய கும்பத்தில், அதே போல் மகரத்தில் 9, 10ஆம் இடங்களில் அமையப்பெற்று இருக்கும் பொழுது அதே போல் 11ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட வெளிநாட்டின் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அவர் தருவார். இந்த அமைப்புகள் இருக்கும்போது நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதே போல் சனி பகவான் 3, 6, 10 கடகத்தில் அவர் அமரும் பொழுது 10ஆம் வீட்டிற்கு அவர் 6ல் மறைந்து சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், இங்கே சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடியவர் அங்கே பகைத்தன்மை அடைவார். அதனால் 6ஆம் இடம் அவருக்கு ஏற்ற இடமாகும். 10ஆம் இடம் ஆட்சி அமைப்பில் இருந்தாலும் ஒரு சுபரனுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லக்னத்தில் மட்டும் அவர் இருக்கக்கூடாது. அதே போல் குருவும் லக்னத்தில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்கம் இது எல்லாமே, சங்கடங்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய லக்னத்தை மகரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான அமைப்பு. குரு பார்க்கலாம், அவர் எதிரியாக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் அவர் அமைகிறதுனால இங்கே உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலயமாகவும்
அதே போல் சொத்து சார்ந்த விஷயம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குமே தவிர, மற்றபடி குரு உங்களுடைய லக்னத்தை பார்த்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வெளிநாட்டு தொடர்பு, பங்கு சந்தை இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு கண்டிப்பாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.